ஆனால் மதர்ஹுட்ன்றது ஒரு பெரிய பொறுப்பு. அது பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 இயர்ஸ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பா. அதை திருப்பி மாற்றி போடும். உன்னால் அது ப்ராப்பராக எவ்வளோ பேர் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறோம்ல, இந்த ஃப்ரிட்ஜில் இந்த குழந்தைய வச்சது. இப்போது ரீசெண்ட் உத்தரப்பிரதேஷில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் அந்த பொண்ணு இதுவே ஆயிடுச்சு. அது பைத்தியமாக அது போய் வச்சு நல்லவேளை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. இவ்வளோ பேர் வந்து எப்படி கொள்றாங்க. அப்படி இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏமா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்கம்மா, தயவுசெய்து இந்த உயிரை உலகத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் அப்படி கொலை பண்ணுறதுக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தான் தோணும். இது எல்லாமே அந்த விமனுக்கு வர்ற டிப்ரெஷன் அவங்கள அவ்வளோ போட்டு அழுத்துறாங்க. சில பேர் ரொம்ப பைத்தியம் மாதிரி பண்ணுதுங்க, அது வேற. எதுவுமே உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க, உங்களுக்கு தேவைன்னா எதுவுமே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணான்னா பண்ணாதீங்க. உங்களை யாரும் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணல. அப்படி ஒரு கஷ்டப்படுத்திட்டு ஒன்று பண்ணாதீங்க. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணதை அடுத்து நான் குழந்தை பெற்றுக்கணும் இருக்கணும், அதில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். எனக்கு நிஜமாக வந்து ஓகே குழந்தை லைஃப் லாங் என் குழந்தை பின்னாடியே ஓடுற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓகே அதெல்லாம் விரும்பி தான் நான் லைஃப்குள்ளே வந்தேன். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மதராக நான் இருக்கணும், இருந்து தான் ஆகணும். அந்த லைஃப் நோக்கி தான் நான் போவேன்னு வச்சுக்கோயேன். நான் இருக்கிற மாதிரி நீயும் இருலாம் நான் சொல்ல முடியாது.